Hi friends, good morning. So welcome to Jaga Usha Vibes. So இன்னைக்கு வந்து வியானுக்கு நான் எடுத்திருக்கிறது வந்துட்டு பீட்ரூட். ஸோ இந்த பீட்ரூட் வந்து அவனுக்கு நான் பியூரியா கொடுக்க போறேன். ஸோ இதை எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் பீட்ரூட் வந்துட்டு நம்ம கட் பண்ணிட்டு பீல் பண்ணிப்போம். யூஸ்வலாகவே குழந்தைங்களுக்கு வந்துட்டு பீட்ரூட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பீட்ரூட்ல ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். அந்த டேஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். தர்ஷித்து சரி வியானும் சரி பீட்ரூட் அப்படின்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தர்ஷித் வந்து அவனுக்கு வந்து ஒரு 8 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒரு பீட்ரூட் ஜூஸ் ஒன்று நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம். ஆக்சுவலாக அந்த ஜூஸ் அவன் வந்து ஃபுல்லாக வந்து குடிப்பான் அந்த ஜூஸு. ஸோ பீட்ரூட் அப்படின்னாலே அது குழந்தைங்களோட ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட்டு. ஸோ அதனால தான் வந்துட்டு இன்னைக்கு மார்னிங் வந்துட்டு அவனுக்கு பீட்ரூட் பியூரியே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். ஸோ பீட்ரூட் இந்த மாதிரி பீல் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் இந்த மாதிரி பீல் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் முன்னாடி போட்டிருந்த வீடியோலையும். ஸோ இப்போயும் சொல்கிறேன், பீட்ரூட் கொடுத்தா பசங்க வந்துட்டு யூரின் மோஷன் வந்துட்டு ஒரு மாதிரி பிங்கிஷ் ரெட் கலரில் தான் போவாங்க. ஸோ அதுக்கு பயப்பட வேணாம், அது வந்து யூஸ்வல் தான். ஸோ அவ்வளோதான், இப்படி கட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து ஸ்டீம் பண்ணியும் நீங்கள் வைக்கலாம், கட் பண்ணியும் வைக்கலாம். ஸோ நான் கட் பண்ணி இந்த மாதிரி அடுப்பில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் போட்டுடுறேன். இதில் போட்டு ஸோ நல்லா குக் ஆயிடுச்சு பீட்ரூட் இப்போது. ஸோ இதை வந்து அப்படியே இதில் எடுத்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் போட்டு நான் பியூரி மாதிரி ஆக்கிக்கிறேன். இது கையில் மசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் சூடு ஆறுனதும் நம்ம அப்படியே அரைச்சிடலாம். அவ்வளோதான், வியானுக்கு வந்துட்டு பீட்ரூட் பியூரி ரெடி பண்ணியாச்சு. வந்துட்டு அவனுக்கு வந்து பச்சை பயிர் எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ இது வரைக்கும் நான் வந்து பச்சை பயிர் வந்து வியானுக்கு கொடுத்ததே கிடையாது. ஸோ வந்து இதுவே ஜாஸ்தி தான், நான் இவ்வளோ மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வந்து ஊற வச்சிடலாம். நான் ஃபஸ்ட் டைம் கொடுக்கறதுனால நான் வந்து அவனுக்கு வந்து இதை பியூரியாக கொடுத்து நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். அவனுக்கு இது ஓகேவா இருந்துச்சு, அவனுக்கு எந்த ப்ராப்ளமும் வரல அப்படின்னா இதை வச்சு நம்ம நிறைய டிஷ்ஷஸ் வந்து நம்ம இன்னும் நம்ம vlogல நிறைய நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் 2 தடவை வாஷ் பண்ணிடுவேன். நான் வந்து நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் சோக் ஆனாலே போதும் நம்மளுக்கு. ஸோ வந்து கொஞ்சம் 10 மினிட்ஸ் நல்லா சோக் ஆகட்டும். நம்ம வந்துட்டு இதை வந்து எப்படி வேக வைக்கிறது, எப்படி நம்ம வியானுக்கு வந்து அதை வந்து பியூரி மாதிரி கொடுக்குறது அப்படின்றது எல்லாமே நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஒரு 10 மினிட்ஸ் ஒரு வெயிட்டிங் டைம் கொடுப்போம் அதுக்கு. இது வந்து நல்லா 10 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. ஸோ ஆல்ரெடி வாஷ் பண்ணிட்டோம். நான் அதை அப்படியே ஒரு குக்கரில் மட்டும் மாற்றிடுறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றிக்கிறேன். சால்ட் வேணும்னா கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் ரொம்ப கொஞ்சமாக சால்ட் மட்டும் வியானுக்கு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இதை வந்துட்டு ஒரு 4 to 5 விசில் மட்டும் வச்சு எடுத்துடலாம். நல்லா வந்து வேக வச்சு ஆக்சுவலாக ஒரு கிண்ணத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிட்டேன். தம்பி இருந்தான், நல்லா அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதை வந்து நல்லா வந்துட்டு நம்ம லைட்டாக மிக்சியில் போட்டு கூட லைட்டாக கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், பவுலில் ஊற்றியாச்சு. ஸோ வியானுக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. வியான் வந்து இங்கே ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஆமாம், சேருக்கு போய் சாப்பிட்லாம். சேருக்கு போய் சாப்பிட்லாமா? இப்போ வந்துட்டு வியானுக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு வந்துட்டு ஆப்பிள் எடுத்துருக்கிறேன். ஸோ மத்தியானம் வந்து அவனுக்கு வெஜ்ஜீஸ் கொடுத்துக்கலாம். ஸோ மார்னிங் அவனுக்கு வந்து ஃப்ரூட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் எடுத்திருக்கேன். இது நல்லாவே நான் 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இதனால நான் வந்து தோல் வந்து பீல் பண்ணிக்க போகிறேன். வாங்க நம்ம இதை பீல் பண்ண நல்லா பீல் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு கிண்ணத்துல தண்ணி ஃபில் பண்ணி ஸ்டீம் பண்ணுறதுக்காக வச்சுட்டேன், ஆப்பிளை ஸ்டீம் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஸ்லைசஸாக வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை அப்படியே நம்ம வந்து ஸ்டீம் பண்ண வேண்டியதுதான். நான் ஸ்டீம் பண்ணுறதுக்கு வச்சுட்டேன் ஆப்பிளை. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஆப்பிள் வந்து வெந்துடும். வெந்ததும் தம்பிக்கு எடுத்து கொடுத்துடலாம். வெந்துச்சான்னு பார்ப்போம்.
லைட்டாக எடுத்து இப்படி குத்தி பார்த்தது நல்லாவே வந்துருச்சு. சரி, இது அப்படியே ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பவுலில் மாற்றிட்டு அப்படியே ஸ்மாஷ் பண்ணிடலாம். ஸோ நல்லா வெந்துருச்சுன்னா ஈஸியாக ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு வரும். வியானுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பப்பாயா கொடுக்க போகிறேன். எப்படி அதை கொடுக்கறது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். எனக்கு இந்த உள்ளே இருக்கிறது எனக்கு சும்மாவே பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இதெல்லாம் எடுத்துருங்க. இந்த நார்லாம் இருந்துச்சுன்னா குழந்தைங்க வாயில் வச்சதுமே துப்பிடுவாங்க. போனாலும் பரவாயில்ல, ஏன்னா அந்த அந்த துவப்பு தன்மை இருக்கக்கூடாது. அதனால இது ஃபுல்லாக எப்படி நம்ம வந்து இதை மிக்சியில் அடிக்க தான் போகிறோம். சாப் பண்ணிவிட்டு பிளெண்டரில் மாற்றிக்கோங்க. வாட்டர் ஊற்றி பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். என்ன தாங்க ஹாட் வாட்டர் ஊற்றி பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்துட்டு பிரஸ்ட் மில்க் வேணும்னாலும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃபார்முலா மில்க் வேணும்னாலும் நீங்கள் வச்சு இதை வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை எப்படி கொடுக்கறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி எல்லோ பம்ப்கின் வாங்கிக்கோங்க. ஸோ தேவையான அளவு வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வியானுக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறதுனால கம்மியாக தான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கட் பண்ணிவிட்டு நான் வந்து இதை பீல் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி இதை பீல் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். இந்த சென்டரில் இருக்க அந்த இதெல்லாம் எடுத்துடுறேன். வந்து இதை கட் பண்ண போகிறோம். நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் கட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து இதில் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நீங்கள் பாயில் பண்ணாலும் சரிதான், இல்லைன்னா ஸ்டீமிங் மெத்தடில் நீங்கள் இதை வந்து ஸ்டீம் பண்ணாலும் ஓகே தான். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக பம்ப்கின் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு பவுலில் தண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் இப்படி போட்டு அதை நல்லா வேக வச்சாலும் சரிதான், அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் ஸ்டீம் பண்ணாலுமே இது சூப்பராக இருக்கும். ஸோ இது கரெக்டாக வந்து ஒரு 10 to 15 minutes இது வந்துட்டு நல்லா வேகணும். இது வந்து வெந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம். ஸோ ஒரு பிளேட்டில் மாற்றிச்சு. நல்லாவே வெந்துருச்சு. ஈஸியாக ஸ்மாஷ் ஆகுது பாருங்களேன். ஸோ அவ்வளோதான். நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு பவுலில் மாற்றிடலாம். பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு இதை ஆக்சுவலாக நல்லா அரைக்கணும் மைய அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணி கூட நீங்கள் இதை எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். நான் நல்லா வெந்ததுனால நான் அப்படியே வந்து ஸ்மாஷ் பண்ணி தான் உனக்கு நான் கொடுக்க போகிறேன். நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான். எல்லோ பம்ப்கின் பியூரி வந்து ஆக்சுவலாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ வியானுக்கு நம்ம அதை வந்து ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதை லைட்டாக வறுத்துக்க போகிறோம். நல்லா வறுத்து தான் நம்ம ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கணும். நான் என்னடா இவ்வளோ கொட்டுறேன் அப்படின்னு பார்க்காதீங்க. நான் வந்துட்டு இதை நல்லா வறுத்து நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ எப்பப்போ வந்துட்டு வியானுக்கு தேவையோ அப்பப்போ நான் வந்துட்டு அவனுக்கு ஈஸியாக வந்துட்டு எனக்கு வந்து டக்குன்னு எனக்கு ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 weeks வரைக்கும் நீங்கள் வந்து 2 to 3 weeks வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வாசனை வரும். நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இதை ஆறுனதும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மிக்சி ஜாரில் வந்து நம்ம மாற்றிட்டு நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சிக்க போகிறோம். வச்சுக்கிட்டேன். ஸோ இதை நம்ம வந்துட்டு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஒரு தடவை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வேணும் இதை வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரு 2 to 3 weeks வரைக்குமே இந்த பவுடரை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். பேனில் வந்துட்டு நான் வந்து தண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம அரைச்சி வச்ச அந்த அந்த பவுடர் வந்துட்டு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1 spoon எனக்கு அதில் ஆஃப் தான் எடுத்தேன். ஸோ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுக்குவோம். அவ்வளோதான். இது வந்துட்டு ஒரு கரெக்டாக ஒரு 5 to 10 minutes நல்லா கொஞ்சம் குக் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வரவும் நம்ம எடுத்துடலாம். ஸோ நல்லா ஒரு திக்காக ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த கஞ்சி. ஸோ இந்த மாதிரி நல்லா திக்காக வந்ததும் அவ்வளோதான். நம்ம ஆஃப் பண்ணி ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான். குழந்தைங்களுக்கு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ஆக்சுவலாக ரெடி ஆயிடுச்சு. நான் பிளாக் சன்னா தான் ஆக்சுவலாக வந்து எடுத்துருக்கிறேன்.
ஸோ இது வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் கெயின் ஆகிறதுக்கு அண்ட் டைஜஷன் ஆகிறதுக்கு, இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, நிறைய நியூட்ரிஷன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இதில் அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளே வந்து மாமிஸே நான் சொல்கிறேன், நீங்களுமே கண்டிப்பாக அந்த பிளாக் சன்னா உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இதில் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எங்களுக்கும் சேர்த்து தான். ஸோ கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். எங்களுக்கும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்துட்டு நான் வந்து சால்ட் வந்து ஒரு ஆஃப் சால்ட் தான். ஆக்சுவலாக எங்களுக்கு நான் குழம்புல போட்டுக்கிறேன். அதனால இவனுக்கு மட்டும் கொஞ்சமாக ஆஃப் சால்ட் இதில் நான் ஆட் பண்ணிட்டு தண்ணி மட்டும் இதில் ஃபில் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ கரெக்டாக ஒரு 3 to 4 விசில்ஸு 3 to 4 விசில் வந்தால் இது ஈஸியாக வெந்துடும். ஸோ வெந்ததும் நம்ம வந்து நல்லா அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ விசில் முடிஞ்சிருச்சு. ஸோ வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிடலாம். ஐயோ கீழே தள்ளி விட்டான். போட போற ஒண்ணு நல்லா இந்த மாதிரி மாவு மாதிரி நல்லா வெந்திருக்கு. ஸோ இது வேகவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டக்குனு இந்த ஜார்ல மாத்திக்கலாம். விடுறா குடுறா ஸ்பூனை குடுறா. ஸோ வியானுக்கு தேவையான அளவு ஜார்ல மாத்திட்டேன். இதை நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். தேவைப்பட்டா கொஞ்சமா சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக நீங்கள் லேசாக அரைச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கொரன்னு இருக்கும். கொரையோட கொடுக்க வேணாம். தோல்லாம் நல்லா மசிகிற மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். உனக்குதான். அவ்வளோதான். ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் வந்து வியானுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃபீட் பண்ணிடலாம் இதை.